இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த டெரிவேட்டிவ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்படின்னா என்னென்னா டிஎக்ஸ் பை டிடின்னு பார்த்தோம், டிஎக்ஸ் பை டிஒய்ன்னு பார்த்தோம், டிஒய் பை டிஎக்ஸ்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இங்கெல்லாம் என்ன பவர் என்னாச்சு, 1 வந்துச்சு. சரியா? அதுவே இப்போ வந்த டிஒய் பை டிஎக்ஸை அகைன் நீங்கள் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. டி பை டிஎக்ஸ் ஆஃப் dy by dx. ஓகே, இதை இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னு ஆகுமா? கரெக்டாக? இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ இதுன்னு பார்த்தோம்னா இதை எக்ஸாக்டாக பண்ணோம்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதையும் திருப்பி நம்ம டெரிவேட்டிவ் பண்ணோம்னாக்கா டி கியூப் y by dx கியூப். அதையும் திருப்பி பண்ணோம்னா d power 4 y divided by dx power 4. சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஏற்கனவே வந்த டெரிவேட்டிவை திருப்பியும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா? ப்ரொவைடட் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது, அந்த டெரிவேட்டிவ் ஷுட் எக்ஸிஸ்ட். சரியா? அந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாக்கா உங்களால் வந்து n நம்பர் ஆஃப் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே, இது ஒரு சின்ன டாபிக் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். கவனிங்க. பட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சின்ன டாபிக், பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன வரும், ஜஸ்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஐ கெட் dy by dx which is nothing but first order derivative. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த dy by dxையே நான் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். d by dx of dy by dx, what will I get, d square y by dx square. அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி திருப்பியும் உங்களுக்கு திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாக்கா that is called d square y by dx square. ஓகே, இதுதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவோம். ஸோ அதுவே வந்த டெரிவேட்டிவை again you are differentiating with respect to d by dx. கரெக்டாக? அப்போ d cube y by dx cube, இதை வந்து என்ன சொல்லுவோம், தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா? இதோட அப்ளிகேஷன் எதுக்கு, இது என்னன்றா அப்புறம் பார்ப்போம். இது எதுக்கு நம்ம படிக்கணும், இவ்வளோ நேரம் போட்டு டெரிவேட்டிவ் பத்தாததுக்கு இது எதுக்கு படிக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். சரியா? பட் அப்ளிகேஷன் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் திஸ் திங். சரி, இப்போ நம்ம பார்க்குற ஹையர் ஆர்டரை டிபெண்ட் பண்ணி தான் டெரிவேட்டிவோட கம்ப்ளீட் அப்ளிகேஷனும் இருக்குது. ஓகே, நவ் see ஒரு எக்ஸாம்பிளில் புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வந்தேன்ட்டு. ஓகே, let us consider a function y equal to x cube plus tan x. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, dy by dx பண்ணுவோமா. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். dy by dxனால் என்ன வந்து எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x. கரெக்டாக? secant ஸ்கொயர் எக்ஸ். கரெக்டாக? ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, நவ் differentiating this thing again with dx with respect to x. ஓகே, ஏன் நான் பண்ணுறேன்னா என்னால் இன்னும் கொஞ்சம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், ஏன்னா வேரியபிள் இதில் இன்னும் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி பண்ணனா என்ன ஆகும், 2 into x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. 3 into 2 equal to 6. ஸோ வாட் ஐ கெட், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 6x. ஓகே, secant ஸ்கொயர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா secant எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. ஸோ 2 into secant எக்ஸ், இது வந்து 1. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க secant எக்ஸை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா we get secant x into tan x. ஓகே, ஸோ செயின் ரூல் அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது 1. again I can differentiate this. okay, dy by d square y by dx square. again நான் என்ன பண்ணிட்டேன், d by dx பண்ணுறேன். அப்போ என்ன d cube y by dx cube. ஓகே, ஸோ இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get 6x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6. அதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா 1 2 secant ஸ்கொயர் tan x இருக்குது. ஸோ uv மெத்தடில் வச்சு நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எடுத்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து n நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ் பாசிபிள். ஓகே, ஒருவேளை நான் உங்களுக்கு இது கொடுக்கல,
ஓகே, இது கொடுக்கல. ஸோ இப்போ இந்த கேஸை எத்தனை டெரிவேட்டிவ் பாசிபிள், எத்தனை ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாசிபிள், இது கரெக்ட். ஓகே, அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x வந்துச்சு, இதுலேயும் பிரச்சனை கிடையாது. அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6ன்னு வந்துச்சு, இதுலேயும் பிரச்சனை கிடையாது. ஓகே, கேன் ஐ டிஃப்ரென்ஷியேட் திஸ் அகெயின்? இதை நம்ம திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 0 தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம எத்தனை போனாலும் 0 வரும். ஸோ இந்த இடத்துல திஸ் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் எக்ஸிஸ்டிங் அப் டு லிமிட் 3 டிகிரி வரைக்கும் என்னாச்சு, இதோட டெரிவேட்டிவ் வந்து பாசிபிள் ஆச்சு. 4th டிகிரிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் பாசிபிள் அன்டில் வென் த ஃபங்க்ஷன் இஸ் வேலிட் ஃபார் டிஃபரன்சியேஷன். ஓகே, ஸோ அதுக்காக தான் அந்த வேர்டு ஒன்று சொன்னேன். ஓகே, இப்போ வந்து ஸோ நிறைய நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணிடுறேன். சரி, என்னென்ன நோட்டேஷன்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு என்னென்ன நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம்? dy by dx பார்த்தோம், f dash of xன்னு பார்த்தோம், d by dx of f of xன்னு போடலாம். சரியா, இல்லைனா சிம்பிளாக y dashன்னு போடலாம், இல்லாட்டி இல்லைனா y1ன்னு போடலாம். 1ன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஓகே, அப்படி இல்லைன்னா dyன்னு போடலாம். சரி, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், dyன்னு போடலாம். சரியா, இதெல்லாம் பார்த்து புதுசாக இருக்குது. ஓகே, எக்ஸாமில் இந்த மாதிரி வந்துச்சாக்கா பயப்படாதீங்க. சரியா, அதுக்காக தான் உங்களுக்கு நான் இதையும் தனியாக ஒரு 2 minutes எடுத்து சொல்கிறேன். சரியா, ஒருவேளை டிவை வந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஓகே, யாரோட மெத்தட்லனா யூலர் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, யூலர்ஸ் ரெப்ரசன்டேஷன். சரியா, ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒய் டபுள் டேஷ்ன்னு சொல்லலாம், இல்லை y2ன்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து டி ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ், ஐ மீன் டி ஸ்கொயர் ஒய் இன்ட்டு சொல்லலாம். சரியா, இது ரெண்டும் உங்களுக்கு மேபி கொஞ்சம் புதுசாக தெரியும். ஓகே, மீதி எல்லாம் ஃபெமிலியராக இருக்கும், இது ரெண்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். சரியா, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த டாபிக் பார்ப்போம், ஜியாமெட்ரிக் மீனிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா, ஆக்சுவலாக ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்னால் எதுக்கு, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தட், அது பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னால் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்? ஆக்சுவலாக dy by dx என்ன மீன் பண்ணுது? சிம்பிள், அது என்னது, ஒரு ஸ்லோப். dy by dx என்னது, ஒரு ஸ்லோப். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே என்ன சொன்னேன், dy by dxக்கு என்ன அர்த்தம்னு கிளியராக நம்ம பார்த்தோம். சரியா, சிம்பிளாக ஒரு கர்வுக்கு அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஸ்லோப்போ அதுதான் வந்து dy by dx. சரியா, ஸோ அப்போ என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர். புரியுதா, dy by dx என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ். அதாவது கிராஃபிக்கலாக பார்த்தோம்னா இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னா, இது y2, இது y1, இது x2, இது x1. அப்போ ஸ்லோப் வேணும்னா என்ன சொல்வீங்க, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 சொல்லுவோம்ல. இதுதான் நான் என்ன சொல்லிட்டேன்னா dy by dxன்னு சொல்லிட்டேன், சேஞ்ச் ஆஃப் அ குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த அதர். ஓகே, ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் ஒரு கிராஃப் ஒன்று படிச்சிருப்பீங்க, பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் பார்த்தோம்ல. ஸோ இதில் சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னது, சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. சரியா, அப்போ dx by dt பண்ணால் p வர்சஸ் t கிராஃபில் dx by dt பண்ணால் என்ன கிடைக்குது, நமக்கு வெலாசிட்டி கிடைக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வெலாசிட்டி கிடச்சதில்ல, இதை நான் திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அதாவது dx by dtயை ஐம் அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ என்ன ஆகும், இது டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஆகுமா, கரெக்டா? சாரி, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். வெயிட், ஏன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நத்திங்டா, இப்போ இந்த வேல்யூ பாருங்களேன், வெலாசிட்டி வேணும் உனக்கு. ஓகே, வெலாசிட்டி வேணும், என்ன பண்ணும், டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணால் வெலாசிட்டியா. ஸோ இந்த இடத்துல dx by dt, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம் வில் கிவ் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறேன். எதை, இந்த டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடியை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா,
இந்த வந்த வேல்யூ இருக்குல்ல dx by dt இருக்குல்ல, இதை again I am differentiating with respect to என்னது dx. ஓகே, a is second order derivative of displacement. புரியுதா? நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து அகெயின் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னேன், வித் ரெஸ்பெக்ட் டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன வந்துச்சு, dx by dt வந்துச்சு. ஓகே, திஸ் கேவ் யூ வெலாசிட்டி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெலாசிட்டியை ஐ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? this velocity I need to differentiate with respect to displacement. இப்போ புரியுதா கொஞ்சம் கொஞ்சமாக? ஸோ இப்போ இது என்ன எழுதிக்கலாம், d by dx of v என்ன எழுதுவோம், dx by dtன்னு போடுவோமா? கரெக்டாக? ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு, d square x by dx into dtன்னு மாறிச்சு. ஓகே, ஸோ இது என்ன கொடுக்கும் உங்களுக்கு, change in velocity by time. Change in velocity by time will give you what acceleration. சரியா? அப்போ என்ன சொல்லலாம், a is a second order derivative, அதாவது acceleration is a second order derivative of displacement. சரியா? புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனை நம்ம திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா நமக்கு டோட்டலாக ஒரு புது ஃபங்க்ஷன் கிடைக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்போ வெலாசிட்டி கிடச்சிது. இந்த வெலாசிட்டி அகைன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணப்போ என்ன கிடச்சிச்சு, யூ ஆர் கெட்டிங் ஆக்சலரேஷன். ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் வந்து அதோட ஒரு அப்ளிகேஷன். சரியா? இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து டேக்ஸோட ரேட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா அதோட சேஞ்ச் எப்படின்றது உங்களுக்கும் வந்து இந்த விதத்தில் டிஃப்ரென்சியேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நிறைய பேர் காமர்ஸ் படிக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு டிஃப்ரென்சியேஷன்லாம் சொல்லித்தராங்கன்னு யோசிக்கலாம். சரியா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து லைஃப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இந்த பார்ட்டோட இந்த சாப்டரோடு இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்னு ஒரு சாப்டர் படிப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் heavily important, so important that chapter. ஓகே, ஸோ அந்த சாப்டரில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரி, இப்போ வரைக்கும் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு என்னென்னு புரிஞ்சா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா? இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கோங்க. ஒரு வேளை இதெல்லாம் புரியலனா கூட ரொம்ப குழப்பிக்காதீங்க, அடுத்த சாப்டரில் போனால் இதெல்லாம் சூப்பராக புரிஞ்சிடும். சரியா? இப்போ அடுத்த கேஸ் பாருங்கள். இது ஒன்று ஜாமெட்ரி. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜாமெட்ரி. சரியா? எப்படி வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ இதோட ஓகே மாற்றி சொல்லிட்டேன், அது வந்து அப்ளிகேஷன். ஓகே, இப்போ இதோட ஜாமெட்ரி, இதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இட் கிவ்ஸ் யூ கான்வெக்சிவிட்டி அண்ட் கான்கேவிட்டி ஆஃப் அ கர்வ். இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நமக்கு என்ன கொடுக்கும்னா கான்வெக்சிவிட்டி ஆர் கான்கேவிட்டி கொடுக்கும். சரியா? இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்ட்டு இப்போ உங்களுக்கு தெரியாது. சரியா? இது ரெண்டும் ஒரு முக்கியமான கான்செப்ட், அடுத்த சாப்டரில் பார்ப்போம். மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே, மேக்ஸிமா அண்ட் மினிமாவில் இந்த கான்வெக்சிவிட்டி அண்ட் கான்கேவிட்டியோட அப்ளிகேஷன்லாம் பார்ப்பீங்க. ஓகே, என்னது மேக்ஸிமா அண்ட் மினிமான்னு என்னது? சரி, மேக்ஸிமா அண்ட் மினிமா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து dy by dx = 0ன்னு கொண்டு வரும். சரியா? dy by dx = 0னா ப்ராக்டிக்கலாக என்ன மீன் பண்ணுது, dy by dx = 0னா என்ன மீன் பண்ணுது, dy by dx என்னது, இட் இஸ் அ ஸ்லோப். சரியா? ஸ்லோப் 0னா வாட் டஸ் இட் மீன், ஸ்லோப் = 0னா என்ன அர்த்தம், ஸ்லோப்பே கிடையாது. ஜென்ரல் இங்கிலீஷை பார்த்தோம்னா என்ன அர்த்தம், ஸ்லோப்பே கிடையாதுன்னா அப்போ அது என்னவாக இருக்கும், லெவல் சர்ஃபேஸாக இருக்குமா? ஸ்லோப் = இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம், அது வந்து ஒரு வேர்ட்டிக்கல் சர்ஃபேஸ்னு அர்த்தம். சரியா? ஸ்லோப் = 0னா அது ஒரு கம்ப்ளீட்லி பியூர் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்னு அர்த்தம். சரியா? ஹாரிசான்டல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ கிராஃபிக்கலாக பார்த்தோம்னா ஃபார் dy by dx = 0 இந்த மாதிரி நான் ஒரு 4-5 கர்வ் எடுத்துகிறேன். இந்த கர்வ். ஓகே, நல்ல கவனிங்க. dy by dx = 0னா என்ன அர்த்தம், this curve will be flat. Okay, at this point. So at this point the curve is becoming flat. At this point the curve is becoming flat. At this point the curve is becoming flat. Okay, இப்போ என்ன பிரச்சனை, dy by dx போட்டனால நமக்கு எந்த இடத்துல வந்து கர்வ் ஃப்ளாட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? பட் எனக்கு வந்து ஒரு கர்வில்
மேக்ஸிமம் பாயிண்ட் எது மினிமம் பாயிண்ட் எதுன்னு தெரியணும். ஓகே, அதுக்கு தான் நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணும். சரி, அப்போ என்ன பண்ணுவோம், dy/dx எடுத்தோம்ல, அதை அகெயின் we are going to differentiate. அப்போ d²y/dx² வருமா. ஒருவேளை நீங்கள் அதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி if the value is greater than 0 then it is convexity. சரியா, இப்படி இருக்கும்னா டயக்ராம் இப்படி இருக்கும். சரியா, ஹாரிசான்டல் லைனுக்கு இப்படி இருந்துச்சுன்னா கான்வெக்சிட்டி. சரியா, ஸோ எப்போ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0, அதுவே d²y/dx² இஸ் லெஸ் தேன் 0னா கான்கேவிட்டின்னு சொல்லுவோம். அதோட ரெப்ரசன்டேஷன் இங்கே வரைச்சிருக்கேன். ஓகே, மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்குது, கான்வெக்ஸாக இருக்குது. பட் ஆனால் ஹாரிசான்டல்லேருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹாரிசான்டல் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ கான்கேவிட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ் எப்படி தெரியுது, கான்கேவாக தெரியுது. இங்கேருந்து பார்த்தா இந்த கர்வ் எப்படி தெரியுது, கான்வெக்ஸாக தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட அப்ளிகேஷன். சரியா, எக்ஸாக்டாக இந்த கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி எதுக்கு யூஸ் ஆகுன்றது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிளியராக பார்ப்போம். சரியா, அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து ரொம்ப கிளியராக பார்ப்போம். அப்போ புரியும். இப்போதைக்கு இதோட அப்ளிகேஷன் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். சரியா, எக்ஸசைஸ் போய் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட கான்செப்ட்லாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். சரியா, இப்போதைக்கு இதோட எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த டெரிவேட்டிவ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்படின்னா என்னென்னா dx/dtன்னு பார்த்தோம், dx/dyன்னு பார்த்தோம், dy/dxன்னு பார்த்தோம். கரெக்டாக, ஸோ இங்கெல்லாம் என்ன பவர் என்னாச்சு, 1 வந்துச்சு. சரியா, அதுவே இப்போ வந்த dy/dxை அகைன் நீங்கள் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, d/dx ஆஃப் dy/dx. ஓகே, இதை இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், d²y/dx² ஆகுமா. கரெக்டாக, இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ இதுன்னு பார்த்தோம்னா இதை எக்ஸாக்டாக பார்த்தோம்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதையும் திருப்பி நம்ம டெரிவேட்டிவ் பண்ணோம்னாக்கா d³ அதையும் திருப்பி பண்ணோம்னா d⁴y/dx⁴. சரியா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஏற்கனவே வந்த டெரிவேட்டிவை திருப்பியும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா, ப்ரொவைடட் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது, அந்த டெரிவேட்டிவ் ஷுட் எக்ஸிஸ்ட். சரியா, அந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாக்கா உங்களால் வந்து n நம்பர் ஆஃப் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, ஓகே, இது ஒரு சின்ன டாபிக் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். கவனிங்க, பட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சின்ன டாபிக் பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா, y=f(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன வரும், ஜஸ்ட் d/dx ஆஃப் y பண்ணணும். d/dx ஆஃப் y பண்ணோம்னா என்ன கிடைக்கும், I get dy/dx which is nothing but first order derivative. சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த dy/dxையே நான் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். d/dx ஆஃப் dy/dx what will I get, d²y/dx². அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி திருப்பியும் உங்களுக்கு திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாக்கா தட் இஸ் கால்ட் d²y/dx². ஓகே, இதுதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவோம். ஸோ அதுவே வந்த டெரிவேட்டிவை again you are differentiating with respect to d/dx. கரெக்டாக, அப்போ d³y/dx³ இதை வந்து என்ன சொல்லுவோம், தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா, இதோட அப்ளிகேஷன் எதுக்கு, இது என்னன்றா அப்புறம் பார்ப்போம். இது எதுக்கு நம்ம படிக்கணும், இவ்வளோ நேரம் போட்டு டெரிவேட்டிவ் பத்தாதுக்கு இது எதுக்கு படிக்கணும். சரியா, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். சரியா, பட் application is totally dependent on this thing. சரி, இப்போ நம்ம பார்க்குற ஹையர் ஆர்டரை டிபெண்ட் பண்ணி தான் டெரிவேட்டிவோட கம்ப்ளீட் அப்ளிகேஷனும் இருக்குது. ஓகே, நவ் see ஒரு எக்ஸாம்பிளில் புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வந்தேன்ட்டு. ஓகே, let us consider a function y=x³ plus tan x. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, dy/dx பண்ணுவோமா. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். dy/dxனால் என்னது, x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² ப்ளஸ் tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x. கரெக்டாக, secant square x. கரெக்டாக, ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, நவ் differentiating this thing again with dx with respect to x. okay,
ஏன் நான் பண்ணுறேன்னா என்னால் இன்னும் கொஞ்சம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், ஏன்னா வேரியபிள் இதில் இன்னும் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்படி பண்ணனா என்ன ஆகும், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, 3 into 2 = 6. ஸோ வாட் ஐ கெட், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 6x. ஓகே, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா சீக்கண்ட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. ஸோ 2 into சீக்கண்ட் எக்ஸ், இது வந்து 1. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சீக்கண்ட் எக்ஸை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா we get secant x into tan x. ஓகே, ஸோ செயின் ரூல் அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒன்று. again I can differentiate this. okay, dy by ds d square y by dx square. again நான் என்ன பண்ணுறேன், d by dx பண்ணுறேன். அப்போ என்ன d cube y by dx cube. ஓகே, ஸோ இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6. அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 1 2 சீக்கண்ட் ஸ்கொயர் tan x இருக்குது. ஸோ யூவி மெத்தடில் வச்சு நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எடுத்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து n நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ் பாசிபிள். ஓகே, ஒருவேளை நான் உங்களுக்கு இது கொடுக்கல, ஓகே, இது கொடுக்கல. ஸோ இப்போ இந்த கேஸில் எத்தனை டெரிவேட்டிவ் பாசிபிள், எத்தனை ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாசிபிள், இது கரெக்ட். ஓகே, அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x வந்துச்சு, இதுலேயும் பிரச்சனை கிடையாது. அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6ன்னு வந்துச்சு, இதுலேயும் பிரச்சனை கிடையாது. ஓகே, கேன் ஐ டிஃப்ரென்ஷியேட் திஸ் அகெயின், இதை நம்ம திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 0 தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம எத்தனை போனாலும் 0 வரும். ஸோ இந்த இடத்துல திஸ் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் எக்ஸிஸ்டிங் அப் டு லிமிட் 3 டிகிரி வரைக்கும் என்னாச்சு, இதோட டெரிவேட்டிவ் வந்து பாசிபிள் ஆச்சு. 4th டிகிரிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் பாசிபிள் அன்டில் வென் த ஃபங்க்ஷன் இஸ் வேலிட் ஃபார் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, ஸோ அதுக்காக தான் அந்த வேர்டு ஒன்று சொன்னேன். ஓகே, இப்போ வந்து ஸோ நிறைய நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணிடுறேன். சரி, என்னென்ன நோட்டேஷன்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு என்னென்ன நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம், dy by dx பார்த்தோம், f dash of xன்னு பார்த்தோம், d by dx of f of xன்னு போடலாம். சரியா, இல்லைனா சிம்பிளாக y dashன்னு போடலாம், இல்லாட்டி இல்லைனா y1ன்னு போடலாம். 1ன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஓகே, அப்படி இல்லைன்னா dyன்னு போடலாம். சரி, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், dyன்னு போடலாம். சரியா, இதெல்லாம் பார்த்து புதுசாக இருக்குது. ஓகே, எக்ஸாமில் இந்த மாதிரி வந்துச்சாக்கா பயப்படாதீங்க. சரியா, அதுக்காக தான் உங்களுக்கு நான் இதையும் தனியாக ஒரு 2 minutes எடுத்து சொல்கிறேன். சரியா, ஒருவேளை டிவை வந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஓகே, யாரோட மெத்தட்லனா யூலர் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, யூலர்ஸ் ரெப்ரசன்டேஷன். சரியா, ஸோ செகண்டோட டெரிவேட்டிவ்க்கு டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் f double dash x d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் இன்ட்டு f of xன்னு சொல்லலாம், இல்லை y double dashன்னு சொல்லலாம், இல்லை y2ன்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து d ஸ்கொயர் y இன்ட்டு dx d ஸ்கொயர் y இன்ட்டு சொல்லலாம். சரியா, இது ரெண்டும் உங்களுக்கு மேபி கொஞ்சம் புதுசாக தெரியும். ஓகே, மீதியெல்லாம் ஃபெமிலியராக இருக்கும், இது ரெண்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். சரியா, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த டாபிக் பார்ப்போம், ஜியாமெட்ரிக் மீனிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா, ஆக்சுவலாக ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்னால் எதுக்கு, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தட், அது பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னால் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஆக்சுவலாக dy by dx என்ன மீன் பண்ணுது, சிம்பிள், அது என்னது, ஒரு ஸ்லோப். dy by dx என்னது, ஒரு ஸ்லோப். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே என்ன சொன்னேன், dy by dxக்கு என்ன அர்த்தம்னு கிளியராக நம்ம பார்த்தோம். சரியா, சிம்பிளாக ஒரு கர்வுக்கு அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஸ்லோப்போ அதுதான் வந்து dy by dx. சரியா, ஸோ அப்போ என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர். புரியுதா, dy by dx என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ். அதாவது கிராஃபிக்கலாக பார்த்தோம்னா இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னா இது y2, இது y1, இது x2, இது x1. அப்போ ஸ்லோப் வேணும்னா என்ன சொல்வீங்க, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 சொல்லுவோம்ல. இதுதான் நான் என்ன சொல்லிட்டேன்னா dy by dxன்னு சொல்லிட்டேன், சேஞ்ச் ஆஃப் a quantity with respect to the other. ஓகே, ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் ஒரு கிராஃப் ஒன்று படிச்சிருப்பீங்க, பொசிஷன் வர்சஸ் டைம்.
பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் பார்த்தோம்ல. ஸோ இதில் சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னது? சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. சரியா? அப்போ dx பை டிடி பண்ணால் p வர்சஸ் t கிராஃபில் dx பை டிடி பண்ணால் என்ன கிடைக்குது? நமக்கு வெலாசிட்டி கிடைக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வெலாசிட்டி கிடச்சதில்ல, இதை நான் திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அதாவது dx பை டிடியை ஐம் அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ என்ன ஆகும்? இது டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஆகுமா? கரெக்டா? சாரி, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். வெயிட், ஏன்னு சொல்கிற, வெயிட் பண்ணுங்கள். சி நத்திங்டா. இப்போ இந்த வேல்யூ பாருங்களேன், வெலாசிட்டி வேணும் உனக்கு. ஓகே, வெலாசிட்டி வேணும், என்ன பண்ணும்? டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணால் வெலாசிட்டியா? ஸோ இந்த இடத்துல dx பை dt, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம் வில் கிவ் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறேன். எது? இந்த டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடியை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வந்த வேல்யூ இருக்குல்ல, dx பை டிடி இருக்குல்ல, இதை அகெயின் ஐ எம் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது? dx. ஓகே, a இஸ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து அகெயின் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னேன், வித் ரெஸ்பெக்ட் டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன வந்துச்சு? dx பை டிடி வந்துச்சு. ஓகே, திஸ் கேவ் யூ வெலாசிட்டி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெலாசிட்டியை ஐ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? திஸ் வெலாசிட்டி ஐ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ புரியுதா கொஞ்சம் கொஞ்சமாக? ஸோ இப்போ இது என்ன எழுதிக்கலாம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி என்ன எழுதணும்? dx பை டிடின்னு போடுவோமா? கரெக்டாக? ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு? டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிடின்னு மாறிச்சு. ஓகே, ஸோ இது என்ன கொடுக்கும் உங்களுக்கு? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் வில் கிவ் யூ வாட்? ஆக்சலரேஷன். சரியா? அப்போ என்ன சொல்லலாம்? a is a second order derivative, அதாவது acceleration is a second order derivative of displacement. சரியா? புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனை நம்ம திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா நமக்கு டோட்டலாக ஒரு புது ஃபங்க்ஷன் கிடைக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ வெலாசிட்டி கிடச்சிது. இந்த வெலாசிட்டி அகைன் நீங்கள் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணப்போ என்ன கிடச்சிச்சு? யூ ஆர் கெட்டிங் ஆக்சலரேஷன். ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் வந்து அதோட ஒரு அப்ளிகேஷன். சரியா? இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து டேக்ஸோட ரேட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா அதோட சேஞ்ச் எப்படின்றது உங்களுக்கும் வந்து இந்த விதத்தில் டிஃப்ரென்சியேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நிறைய பேர் காமர்ஸ் படிக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு டிஃப்ரென்சியேஷன்லாம் சொல்லித்தராங்கன்னு யோசிக்கலாம். சரியா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து லைஃப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இந்த பார்ட்டோட இந்த சாப்டரோட இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்னு ஒரு சாப்டர் படிப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் heavily important, so important that chapter. ஓகே, ஸோ அந்த சாப்டரில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரி, இப்போ வரைக்கும் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்னென்னு புரிஞ்சா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா? இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கோங்க. ஒரு வேளை இதெல்லாம் புரியலனா கூட ரொம்ப குழப்பிக்காதீங்க, அடுத்த சாப்டரில் போனால் இதெல்லாம் சூப்பராக புரிஞ்சிடும். சரியா? இப்போ அடுத்த கேஸ் பாருங்கள். இது ஒன்று ஜாமெட்ரி. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜாமெட்ரி. சரியா? எப்படி வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ இதோட ஓகே மாற்றி சொல்லிட்டேன், அது வந்து அப்ளிகேஷன். ஓகே, இப்போ இதோட ஜாமெட்ரி, இதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இட் கிவ்ஸ் யூ கான்வெக்சிவிட்டி அண்ட் கான்கேவிட்டி ஆஃப் அ கர்வ். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நமக்கு என்ன கொடுக்கும்னா கான்வெக்சிவிட்டி ஆர் கான்கேவிட்டி கொடுக்கும். சரியா? இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்ட்டு இப்போ உங்களுக்கு தெரியாது. சரியா? இது ரெண்டும் ஒரு முக்கியமான கான்செப்ட், அடுத்த சாப்டரில் பார்ப்போம். மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே, மேக்ஸிமா அண்ட் மினிமாவில் இந்த கான்வெக்சிவிட்டி அண்ட் கான்கேவிட்டியோட அப்ளிகேஷன்லாம் பார்ப்பீங்க. ஓகே, என்னது மேக்ஸிமா அண்ட் மினிமான என்னது?
சரி, மேக்ஸிமம் அண்ட் மினிமா கண்டுபிடிக்கணும்னா 2 கண்டிஷன் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து dy/dx = 0ன்னு கொண்டு வரும். சரியா, dy/dx = 0னா ப்ராக்டிக்கலாக என்ன மீன் பண்ணுது? dy/dx = 0னா என்ன மீன் பண்ணுது? dy/dx என்னது? இட் இஸ் அ ஸ்லோப். சரியா, ஸ்லோப் 0னா வாட் டஸ் இட் மீன்? ஸ்லோப் = 0னா என்ன அர்த்தம்? ஸ்லோப்பே கிடையாது. ஜென்ரல் இங்கிலீஷை பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப்பே கிடையாது. ஸ்லோப்பே கிடையாதுன்னா அப்போ அது என்னவாக இருக்கும்? லெவல் சர்ஃபேஸாக இருக்குமா? ஸ்லோப் = இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு வேர்ட்டிக்கல் சர்ஃபேஸ்னு அர்த்தம். சரியா, ஸ்லோப் = 0னா அது ஒரு கம்ப்ளீட்லி பியூர் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்னு அர்த்தம். சரியா, ஹாரிசான்டல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ கிராஃபிக்கலாக பார்த்தோம்னா ஃபார் dy/dx = 0 இந்த மாதிரி நான் ஒரு 4-5 கர்வ் எடுத்துகிறேன். இந்த கர்வ். ஓகே, நல்ல கவனிங்க. dy/dx = 0னா என்ன அர்த்தம்? This curve will be flat, okay, at this point. So at this point the curve is becoming flat. At this point the curve is becoming flat. At this point the curve is becoming flat. Okay, இப்போ என்ன பிரச்சனை? dy/dx போட்டனால நமக்கு எந்த இடத்துல வந்து கர்வ் ஃப்ளாட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா, பட் எனக்கு வந்து ஒரு கர்வில் மேக்ஸிமம் பாயிண்ட் எது, மினிமம் பாயிண்ட் எதுன்னு தெரியணும். ஓகே, அதுக்கு தான் நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணும். சரியா, அப்போ என்ன பண்ணுவோம்? dy/dx எடுத்தோம்ல, அதை அகெயின் we are going to differentiate. அப்போ d²y/dx² வருமா? ஒருவேளை நீங்கள் அதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி if the value is greater than 0 then it is convexity. சரியா, எப்படி இருக்கும்னா டயக்ராம் இப்படி இருக்கும். சரியா, ஹாரிசான்டல் லைனுக்கு இப்படி இருந்துச்சுன்னா கான்வெக்சிட்டி. சரியா, ஸோ எப்போ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0, அதுவே d²y/dx² இஸ் லெஸ் தேன் 0னா கான்கேவிட்டின்னு சொல்லுவோம். அதோட ரெப்ரசன்டேஷன் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்குது? கான்வெக்ஸாக இருக்குது. பட் ஆனால் ஹாரிசான்டல்லேருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹாரிசான்டல் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ கான்கேவிட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ் எப்படி தெரியுது? கான்கேவாக தெரியுது. இங்கேருந்து பார்த்தா இந்த கர்வ் எப்படி தெரியுது? கான்வெக்ஸாக தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட அப்ளிகேஷன். சரியா, எக்ஸாக்டாக இந்த கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி எதுக்கு யூஸ் ஆகுன்றது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிளியராக பார்ப்போம். சரியா, அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து ரொம்ப கிளியராக பார்ப்போம். அப்போ புரியும். இப்போதைக்கு இதோட அப்ளிகேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரியா, எக்ஸசைஸ் போய் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட கான்செப்ட்லாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். சரியா, இப்போதைக்கு இதோட எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். y = x² + 3x + 2. சரியா, என்ன பண்ணோன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா d²y/dx². ஓகே, now dy/dx = என்ன போகிறோம்? dy/dx = 2x + 3. இது வந்து 0 ஆகிடும். சரியா, 2x + 3 + 0. சரியா, dy/dx = 2x + 3 + 0. now இப்போ இதை திருப்பி என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்? 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 2, 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 0. ஸோ ஃபைனலாக d²/dx² = what we get 2. சரியா, எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செகண்டோட டெரிவேட்டிவ் கேட்குறாங்களோ பெட்டர் தனித்தனியாக போட்டு பார்த்துருங்க. சரியா, நல்லா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இதை கூட நம்மளால் டேரெக்டாக பார்த்த உடனே சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு x² என்ன பண்ணுவோம்? 2xன்னு போடுவோம். அகெயின் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 2. 3x ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3, செகண்ட் டைம் பண்ணும்போது 0. ஸோ அது வராது. இது வந்து ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ ஹென்ஸ் ஃபைனலி ஆன்சர் இஸ் 2. சரியா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். y = x⁻20. இது ஈஸி தானே? dy/dx என்ன பண்ணுவோம்? 20 × x⁻19. அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 20 × 19 × x⁻18. புரியுதா? n × x⁻n-1 ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா, தேர்ட் ஒன் நீங்கள் போட்டுருங்க. தேர்ட் ஒன் ஈஸி தானே? x cos x இருக்குது. இல்லை வந்து u'(v) + v'(u) அந்த ஃபார்மேட்டில் கொஞ்சம் வரும். சரியா, தேர்ட் ஒன் நீங்கள் போட்டுருங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள். y = log x. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது log x டிஃப்ரென்ஷியேட் பண்ண we get 1/x. கரெக்டாக, அகெயின் செகண்ட் டெரிவேட்டிவ்னா we need to get d²y/dx².
ஸோ 1/x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 1/x என்ன ஆகும், பவரில் போயிடுமா, எக்ஸ் பவர் -1ல் போயிடும். இப்போ n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 ஃபார்மேட்டில் போட்டோம்னா -x இன்ட்டு எக்ஸ் பவர் -2 வரும், விச் இஸ் நத்திங் பட் 1/x². ஓகே, புரியுதா? ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். 4th கொஷின் முடிஞ்சா. 5th கொஷினும் நீங்களே போட்டுருங்க. x³ இன்ட்டு log x இருக்குது, சரியா? இதுவும் uv மெத்தடில் வரும், u'(v + v'(u). சரியா? தனித்தனியாக u' கண்டுபிடிங்க, v' கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருது பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி செகண்டோட டெரிவேட்டிவ் பண்ணும்போது திருப்பி uv' அப்ளை பண்ணுற மாதிரி வரும். சரியா? போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வரலன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, நான் 6th கொஷின் பாருங்கள். y = e⁻x sin of 5x. ஓகே, என்ன பண்ணணும், செகண்டோட டெரிவேட்டிவ் வேணும். சரியா? ஃபஸ்ட்டு dy/dx பண்ணுறேன், நான் டேரெக்டாக செயின் ரூல் அப்ளை பண்ணுறேன். பட் நீங்கள் நோட்டில் போடும்போது ப்ராப்பராக இதை வந்து டீன்னு வச்சு அசியூம் பண்ணிக்கோங்க, இதை இதுவும் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ண போகிறேன். அப்போ இது என்னது, இது u, இது v, கரெக்டாக? இது u, இது v. ஸோ u'(v + v'(u) பண்ணணும். சரியா? u' என்னதுங்க, e⁻x. ஸோ u' will be e⁻x, no change in that. சரியா? v-யை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கணும், u'(v) வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், v'(u) பண்ணணும். v என்னதுங்க, sin 5x. sin 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get cos 5x, அண்ட் உள்ளே இருக்க 5x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get 5. ஸோ ஃபைனலி we get 5 into e⁻x cos 5x. சரியா? இப்போ d²/dx² பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல திருப்பி என்ன அப்ளை ஆகும், uv மெத்தட் அப்ளை ஆகும். ஸோ u' அப்படியே இருக்குது, v அப்படியே வச்சுருக்கோம். ஓகே, இந்த இதுவை நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? நான் ஃபஸ்ட்டே எடுத்து இதை சால்வ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் இதை சால்வ் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ e⁻x இன்ட்டு cos 5 இது இன்ட்டு இது u', இது v. புரியுதா? நெக்ஸ்ட்டு vu', cos 5x டிஃபரன்ஷியேட் பண்ண we get sin 5x. உள்ளே இருக்க 5x திருப்பி டிஃபரன்ஷியேட் ஆகி மல்டிப்ளை பை 5ன்னு வரும், கரெக்டாக? ஸோ uv'. ஸோ பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். u'(v + v') மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் கிடச்சிடும். சரியா? d²/dxும் கிடச்சிடும். பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். y = e⁻6x cos 3x. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், dy/dx கண்டுபிடிக்கணும். dy/dx என்னது, இது u, இது vன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு u' பண்ணணும். u' என்ன, e⁻6x டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா 6 into e⁻6x வரும், கரெக்டாக? ஸோ அதுதான் u'. அடுத்து v அப்படியே cos 3x வச்சுக்கிறேன், ப்ளஸ் vu' e⁻3x அப்படியே வச்சுக்கோங்க, e⁻6x அப்படியே வச்சுக்கோங்க. cos 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get -sin 3x into 3, கரெக்டாக? ஸோ அதனால் டேரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், dy/dx = இப்படி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் திரும்பவும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த டேர்மில் 6 காமனாக எடுத்துட்டேன். ஓகே, 6 வெளியே எடுத்துட்டேன். இப்போ என்ன, uv இங்கே அப்ளை பண்ணும். ஸோ e⁻x இந்த இடத்துல ஆக்சுவலாக 6 வரும். ஓகே, இந்த இடத்துல பவரில் 6ன்னு வரும். ஓகே, ஸோ 6 into e⁻6x. சரியா? u' டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6 into e⁻6x cos 3x அப்படியே இருக்கும். அப்புறமா என்ன பண்ணணும், e⁻6x அப்படியே வச்சுட்டு cos 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? பண்ணி இதை சால்வ் பண்ணுங்கள். அடுத்து இந்த பார்ட் அதே மாதிரி 3 காமனாக எடுத்துட்டேன் வெளியே. e⁻6x பண்ணாக்கா 6 into e⁻6x வரும், sin 3x அப்படியே வச்சுப்போங்க. u'(v) திருப்பி பண்ணுங்கள். சரியா? இந்த ஸ்டெப் வருதான்னு பாருங்கள். அடுத்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். பொறுமையாக வந்து மல்டிப்ளை எல்லாம் உள்ளெல்லாம் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் வந்து 9 into e⁻6x into 3 into cos 3x minus 4 into sin 3x. சரியா? பொறுமையாக உட்காந்து இந்த சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணோன்ட்டு இல்லை, பேசிக் அரித்மெட்டிக் தானே. இதுக்கெலாம் உட்காந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக போட்டுட்டு இருந்தோம்னா வீடியோ லென்த் அதிகமாகிட்டே போதும். ஓகே, கான்செப்ட் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுலாம் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எந்த கொஷினாக டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ 9th கொஷின் பார்ப்போம். 9th கொஷின் சிம்பிள் தான். சரியா? நீங்களே போட்டுருங்க, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். dy/dx = என்னது, log of log x. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்,
log x differentiate பண்ணால் we get 1 by x. I mean log of log x differentiate பண்ணாக்க என்ன வரும் 1 by log x வருமா. அகெயின் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். லாக் எக்ஸ் என்ன பண்ணுவோம் 1 by எக்ஸ்னு போடுவோமா. இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு என்னது log x, கரெக்டாக அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். 1 by log x இன்ட்டு திருப்பி எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண we get x. ஓகே, log எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண we get 1 by x. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். சரியா, நல்லா கவனிங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது 1 by x இன்ட்டு log x ஃபார்மில் இருக்கா. ஸோ என்ன பண்ணணும்னா u by v ஃபார்மேட்டில் பண்ணணும். அப்போ v ஸ்கொயர் இன்ட்டு u dash v மைனஸ் u dash v u dash அந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா you will get this one. சரியா, இதெல்லாம் போட்டு பாருங்கள், பொறுமையாக போடுங்க, அவசரமே இல்லை. சரியா, இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், கான்சன்ட்ரேஷனோட பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரியா, அடுத்து 10th கொஷின் பாருங்கள். y equal to sin of log x. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்தோம் dy by dx equal to cos into log x into 1 by x. ஓகே, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos into log x, log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get 1 by x. செயின் ரூலை டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் dy by dx அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் equal to இது என்ன திருப்பி v ஸ்கொயர் பை u dash v மைனஸ் v u dash அந்த ஃபார்மேட்டில். டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, இதில் வந்து uv dash அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வருதான்னு செக் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக வரும். சரியா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன u dash பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணால் இது வரணும். ஃபைனல் ஆன்சர் வில் பி மைனஸ் log x மைனஸ் cos log x டிவைடட் பை 1 by x ஸ்கொயர். ஓகே, 11th கொஷின் வந்து பிலோ ஸ்டாண்டர்ட் கொஷின், நீங்களே போட்டுருவீங்க. ஓகே, ஸோ 12th கொஷின் பாருங்கள். y equal to cos inverse x given. Okay, given y equal to cos inverse x, find d square y by dx square in terms of y alone. Okay, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த டேர்மை மறந்துடுங்க. find d square y by dx square. இந்த ப்ராசஸ் ஈஸியாக y equal to இது dy by dx equal to ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா மைனஸ் 1 by root of 1 minus x square. d square y by dx square என்ன பண்ணுவோம், again we need to apply v square equal to u dash v minus v u dash. ஓகே, ஸோ அது சால்வ் பண்ணணும்னா இதோட ஸ்கொயர் என்ன ஆகும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுமா. அடுத்து u dash v 1 டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா we get 0 into this term will become 0. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக u dash v இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகணும். மைனஸ் 1 into differentiating this term. சரியா, differentiating this term will be this term. ஓகே, இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா, டேரெக்டாக நான் போட்டு வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணோம்னா டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. சரியா, இந்த மாதிரி வந்துடும், ஹோல் பவர் 3/2. சரியா, இப்போ பாருங்கள், இது வந்து ஃபைனல் ஆன்சரா கிடையாது. ஃபைனலாக என்னன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் y அலோன். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் y வரணும். சரியா, ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க cos இன்வர்ஸ் x ஈக்குவல் டு yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x ஈக்குவல் டு cos yன்னு எழுதிக்கலாமா. லாஸ்ட் சாப்டர்லேயும் நம்ம நல்லா கிளியராக இந்த பற்றி பார்த்துருக்கோம். x ஈக்குவல் டு cos yன்னு போடலாம். சரியா, இப்போ என்ன பண்ணணும் cos yயோட வேல்யூ கொண்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் cos y ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் cos ஸ்கொயர் y ஹோல் பவர் 3/2. ஓகே, இதை இப்போ இன்னும் சால்வ் பண்ணலாமா. 1 மைனஸ் cos ஸ்கொயர் y சைன் ஸ்கொயர் yன்னு எழுதிக்கலாம். சரியா, அப்போ என்ன ஆகும் சைன் ஸ்கொயர் yனாக்கா ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக cos y டிவைடட் பை சைன் கியூப் yன்னு வரும். சரியா, இதான் 12th கொஷினோட ஆன்சர். 13th கொஷின் பாருங்கள். y equal to 3 cos log x plus 4 sin log x. Show that x square y2 plus x into y1 plus y equal to 0. சரியா, இதை பண்ணோம்னா 0 வரணும்னு ஷோ பண்ணணும். சரியா, y ஸ்கொயர் அண்ட் y2 அண்ட் y1 என்னது நோட்டேஷனில் பார்த்தோம்ல, y2னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், y1னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரியா, ஸோ ப்ரொசீஜர் என்னென்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க yயோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிங்க. dy by dx equal to இந்த இடத்துல என்னது 3 அப்படியே வச்சுக்கோங்க, 3 காமன் வச்சுக்கோங்க, cos into log x. ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get sin log x. ஓகே, அகெயின் உள்ளே இருக்க log x டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா we get 1 by x. ஸோ மைனஸ் 3 into sin log x by 1 by x.
சிமிலர்லி 4 காமனாக வச்சுக்கோங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get cos of log x, உள்ள இருக்க log xை பண்ணால் we get 1/x. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பார்ட். இப்போ என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்னதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஐ மீன் சாரி எக்ஸு. இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், நான் அந்த சைடு போட்டுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு -3 sin log x + 4 cos log x. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் அகெயின், இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பண்ணாக்கா அப்போ என்ன ஆகும், இது u இது v, கரெக்டாக, இது u இது v. ஸோ என்னாச்சு, u'(v + v'(u) ஃபார்மேட்டில் இந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண 1, மீதி இருக்கிறது dy/dx, அது கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு dy/dxை டிஃபரன்ஷியேட் பண்ணால் d²y/dx² வந்துடும். ஓகே, இந்த சைடு அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். -3 காமனாக வச்சுக்கோங்க. sin log x பண்ணால் cos log x /x வரும், மைனஸ் திஸ் திங். ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ணுறேன், எக்ஸ் அந்த சைடு கொண்டு போகிறேன். அந்த சைடு கொண்டு போயிட்டால் என்ன ஆகும், x into dy/dx plus x² into d²y/dx² ஈக்குவல் டு மைனஸை காமன் எடுத்தால் 3 cos log x plus 4 sin log x. கரெக்டாக? ஸோ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனும் சேமாக இருக்கா? அப்போ என்ன எழுதிக்கலாம், -5 எழுதிக்கலாமா? dy/dx என்னது, இட் இஸ் y1, d²y/dxனா y2. ஸோ ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சரியா? 14th, 15th and 16th. சரியா? 14th and 15th ரொம்ப கம்மியான ஸ்டாண்டர்டு. சரியா? அந்த கொஷின் நீங்களே போட்டுருங்க. 16th கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் சிமிலாரிட்டி நிறையவே இருக்குது. சரியா? இதே ப்ரொசீஜர் தான் அங்கேயும் பண்ணும். சரியா? பட் 16 கொஷினில் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக ஸ்மூத்தாக வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ஸ்மூத்தாக வந்துடுச்சு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இந்த ஆன்சர் வந்துச்சு. செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இந்த ஆன்சர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம வந்து நோட்டேஷன்ஸை மாற்றினதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அது டேரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, பட் 16th கொஷின் என்ன ஆகும்னா, நீங்கள் d²y/dx² பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வேல்யூ ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி கேஸெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, dy/dxோட வேல்யூ கிடச்சிருச்சு, இந்த வேல்யூ. கரெக்டாக? அதே மாதிரி d²y/dx² வேல்யூவும் கொண்டு வந்துடுவீங்க. ஓகே, கொண்டு வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். d²y/dx² அண்ட் dy/dx சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா y-ஓட வேல்யூவும் அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கொஷனில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி 0 வந்துடுச்சுன்னா இட் இஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்மூத்தாக வந்துடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை ப்ரூஃபு. ஒருவேளை d²y/dx² வந்து நின்றுச்சுனாக்கா we can directly substitute in this one. இந்த கொஷினும் நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம். dy/dxை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி d²y/dx² ரீஅரேஞ்ச் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y-ஓட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். we will get 0. ஓகே, ஸோ வித் திஸ் நான் பெண்டிங் வச்சுருக்க கொஷின்லாம் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வித் திஸ் we will complete this exercise. நாளையிலேருந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி அடுத்த டாபிக் போயிடலாம். இன்றைக்கி வந்து என்னென்னா, டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகே, வாட் இஸ் பேராமெட்ரிக் ஃபார்ம்? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் என்னன்னு நல்லா பார்த்தோம். கரெக்டாக? எப்படி வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனும் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனும் எப்படி வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். கரெக்டாக? எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் என்ன ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன ரிவிஷன் தேவைப்படும். எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா, consider this equation. Okay, y equal to x² plus 3. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் ஸோ நல்லா பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் y is a dependent variable. கரெக்டாக? ஆன் x². ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ போட 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 y-ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டோம், y-ஐ நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிட்டோம். ஓகே, we have isolated y with respect to x. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் சொல்லணும். கரெக்டாக? எக்ஸ்பிளிசிட் எக்ஸிட். ஓகே, பேர் வச்சே சொல்லலாம். எக்ஸிட்னா என்ன, எதையோ வந்து தூக்கிட்டு போய் வெளியே போடுறது. சரியா? என்ன பண்ணிட்டோம், y-ஐ தூக்கிட்டு போய் வெளியே போட்டுறோம். ஓகே, ஸோ எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்,
நம்மளோட நார்மல் டிஃபரன்சியேஷன் மெத்தட் என்னது, டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய், அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு இதை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணும், இதை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணும். கரெக்டாக? ஸோ இது வந்து இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன். அடுத்து வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு 3. ஓகே, இது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், லாஸ்ட் எக்ஸசைஸில் ஃபுல்லாக இதை பற்றி தான் பார்த்தோம். சரியா? இந்த ஃபுல் ஈக்குவேஷனில் வி நீட் டு அப்ளை டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஒன் வேரியபிள். சரியா? ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யாகவும் இருக்கலாம். சரியா? வச்சு இந்த ஃபுல் டேர்ம் மேலே நம்ம டிஃப்ரென்சியேஷன் காமனாக அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? அப்படி பண்ணோம்னா நமக்கு எந்த டேர்ம் வரணுமோ அது வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஓகே, இதுதான் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். சரியா? பட் சில கேஸில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி கண்டிஷன் வரும். ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டி அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் டி. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. பட் தே வில் ஆஸ்க் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னாக்கா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதாச்சும் ரிலேஷன் தெரியுதா? நல்லா பாருங்கள், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதாவது ரிலேஷன் தெரியுதா? மேபி டேரெக்டாக வந்து எக்ஸும் ஒய்யும் ரிலேட் ஆகலை. சரியா? பட் இன் சம் வே இது வந்து ரிலேட் ஆகிருக்கு. எப்படின்னா எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு டி. கரெக்டாக? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டி. சிமிலர்லி ஒய் இஸ் ரிலேட்டட் டு டி. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லலான்னா எக்ஸு ரிலேட்டட் டு டி, y is also related to t. So can I say that x is also related to t? Correct? So x is also related to t. Correct? நீங்கள் அப்படியும் பார்க்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டாக்கா என்ன பண்ணும், t is dependent on x, t is dependent on y. அப்போ definitely x is also dependent on இது, x is also dependent on y. கரெக்டாக? ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி தனித்தனி கண்டிஷன் வந்து ஒரு காமன் வேரியபிள் இருக்கோ, சரியா, ஒரு காமன் வேரியபிள் இருக்கோ, அந்த டைப் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் தான் பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லும். சரியா? ஸோ இந்த இடத்துல பேராமீட்டரு டி வந்து ஒரு பேராமீட்டர், அந்த பேராமீட்டர் வந்து இதுலேயும் காமன், இதுலேயும் காமன். ஓகே, எப்போல்லாம் பேராமெட்ரிக் டிஃப்ரென்சியேஷன் வருதோ எப்படி பண்ணணுன்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். சரியா? என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் dy by dx நமக்கு வேணும். கரெக்டாக? dy by dx நமக்கு வேணும். இந்த இடத்துல y என்னது, இந்த ஈக்குவேஷன், அண்ட் x என்னது, இந்த ஈக்குவேஷன். சரியா? இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t அண்ட் இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t, அதாவது y-ஐ dy by dt பண்ணணும். சரியா? ஏன்னா இதோட வேரியபிள் என்ன, t. t-ல தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, y is dependent on t. அப்போ என்ன பண்ணுவோம், dy by dt தானே பண்ணுவோம். அதுவே இந்த இடத்துல x இருந்துச்சுன்னா dy by dx பண்ணுவோம். அதுவே இந்த இடத்துல வந்து k இருந்துச்சுனாக்கா dy by dk பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், dy by dt divided by dx by dt, dx by dt. ஸோ அப்படி பண்ணோம்னா we will get dy by dx. சரியா? எப்போல்லாம் பேராமெட்ரிக் ஃபார்ம் வருதோ இந்த மாதிரி ஸ்டெப்பில் போடணும். சரியா? ஸோ இந்த கொஷின் எடுத்தோம்னா எப்படி சால்வ் பண்ணுவோம், எக்ஸு ஒய் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், dx by dt பண்ணணும். dx by dt பண்ண என்ன வரும், a ஒரு கான்ஸ்டன்ட்டு, sin θவை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா we get cos θ. ஸோ dx by dt பண்ணோம்னா என்ன கிடைக்குது, cos θ கிடைக்குது. சரியா? அதே மாதிரி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு t, மைனஸ் sin θ கிடைக்கும். கரெக்டாக? மைனஸ் sin θ. ஸோ cos θ by sin θ இஸ் tan θ, மைனஸ் ஆஃப் tan θ. என்னது, dy by dx வந்து tan θ. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். let us consider u equal to f of x. சரியா? and v equal to g of x. ஸோ f of x ஓட வேல்யூ நான் கொடுத்துறேன், f of x equal to cos cube t and similarly g of x equal to sin cube t. ஓகே, நான் எதுக்கு இங்கே f of x and g of x u and v எடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து dy by dx இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, ப்ரீவியஸாக பண்ணதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன உங்களால் புரியாது. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே dy by dx பார்த்துட்டே வந்தோம், இங்கேயும் dy by dx இருக்குது, உங்களால் அந்த ஃபீல் வராது. ஓகே, அதனால் நான் இங்கே வந்து u and vன்னு வச்சு போட்டிருக்கேன். சரியா? நல்லா கவனிங்க, u v. ஓகே, எனக்கு என்ன வேணும்னா u is related to t, similarly v is related to t. சரியா?
ஸோ இப்போ இந்த கொஷின் பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சு, we need to differentiate by parametric form. ஓகே, parametric ஃபார்மில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை we need to differentiate with respect to what, du by dt பண்ணணும், du by dt. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், differentiation of function. ஓகே, இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது சரியா, parametric form நம்ம also we can say this as differentiation of function with respect to another function. ஓகே, இங்கே பாருங்கள், differentiation of a function with respect to another function. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் சரியா. அதாவது d by dx of d by d அப்படி சொல்ல வேண்டாம், f of x சரியா, இதை வந்து f dash x பண்ண போகிறோம் சரியா. சிமிலர்லி g of x வந்து g dash x பண்ண போகிறோம் சரியா. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் u vn எடுத்துக்கிட்டேன் சரியா. uன்னது இந்த ஃபங்க்ஷன், vன்னது கீழே இருக்க ஃபங்க்ஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபங்க்ஷன். இவ்வளோ நேரமாக என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னு பார்த்தோம்ல. ஆனால் இந்த இடத்துல we are directly using the function with respect to a function. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், du by dx, du வேணால் என்ன பண்ணணும், du by dt பண்ணணும், அதான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் dv வேணால் dv by dt பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். cos க்யூப் t என்ன எழுதலாம், cos t ஹோல் க்யூப்னு போடலாமா. ஸோ இதென்ன இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, 3 into cos t ஸ்கொயர். ஓகே, 3 into cos t ஸ்கொயர். திருப்பியும் காசை வந்து என்ன பண்ணுவோம், செயின் ரூல் அப்ளை பண்ணுவோம். காசை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா we get sin t. ஓகே, அதான் இங்கே போட்டிருக்கேன், 3 cos ஸ்கொயர் t into sin t. அதே மாதிரி sin க்யூப் tயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we get 3 sin ஸ்கொயர் t into cos t. ஓகே, 3 கேன்சல் பண்ணிக்கலாம். sin ஸ்கொயர் tயும் cos ஸ்கொயர் t. ஓகே, sin ஒன்று போச்சு, cos ஒன்று போச்சு, you get minus of cot t. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பேராமெட்ரிக் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, எக்ஸசைஸ் போயிடலாம். எக்ஸசைஸ் 5.4 பார்ப்போம். ஓகே, எக்ஸசைஸ் 5.4ல் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். x equal to 2at square and y equal to at power 4. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி தனியாக ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு dy by dx கேட்குறாங்களோ, டிஃபரன்சியேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்க்ஷன் கேட்குறாங்களோ, அப்போ என்ன பண்ணிக்கணும், we need to come for differentiation with parametric function. ஓகே, ஸோ இந்த கேஸில் பாருங்கள், x y இருக்குது, we need to find dy by dx. ஓகே, ஸோ dy by dx வேணும்னா என்ன பண்ணும், we need to differentiate y with respect to t and x with respect to t. later இதையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் dy by dt எப்படி சால்வ் பண்ணுறது, a வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, t power 4 எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், 4 into t cube கரெக்டாக. ஸோ அதனால் 4at cube சரியா. செகண்ட் எக்ஸுக்கு dx by dt என்ன போடுவோம், 2at ஸ்கொயர் இருக்குது. ஸோ t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into 18 வரும், which is nothing but 4t. ஓகே, இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைடிங் திஸ் அண்ட் this we get t ஸ்கொயர். ஓகே, சிம்பிளாக. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த கொஷின் பாருங்கள். x equal to a cos t and y equal to b sin t. நமக்கு என்ன வேணும், dy by dx வேணும். அப்போ dy by dx வேணும்னா dy எப்படி எழுதுவோம், dy by d theta not t. எல்லா கேஸும் t வராது கரெக்டாக, இந்த இடத்துல வேரியபிள் என்ன theta. ஸோ dy by d theta கரெக்டாக. அண்ட் சிமிலர்லி ஃபார் திஸ் ஒன் dx by d theta சரியா. ஸோ dy by d theta எப்படி சால்வ் பண்ணுவோம், y இங்கே இருக்கா, sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos theta, directly dy by dt equal to b into cos theta and dx by dt is minus a sin theta கரெக்டாக, a sin theta. நான் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் b cos theta by
minus ba sin theta, which is nothing but minus b by a cot theta. Okay, simple. Next question போலாம். Okay, next question பாருங்க. sin theta, I mean x equal to sin t and y equal to cos 2t. சரியா, dy by dx கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபங்க்ஷன் dy by dt divided by dx by dt பண்ணணும். கரெக்டாக, dy by dx divided by dx by dt. ஸோ dy by dt ஃபஸ்ட் சால்வ் பண்ணுவோம். dy by dt எப்படி சால்வ் பண்ணுவோம்? y என்னது cos 2t. சரியா, ஸோ cos 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get sin 2t. சரியா, அகைன் என்ன பண்ணணும், 2tயும் என்னது வெறும் t இருந்தால் sin tயோட நிப்பாட்டியிருப்போம். பட் இந்த இடத்துல 2t இருக்கனால அகைன் we need to differentiate t 2t. ஸோ 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get t. செயின் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு cos 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin 2t, அப்புறம் உள்ளே இருக்க 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get 2. ஸோ ஃபைனலி minus 2 sin t தான் இதோட ஆன்சர். ஓகே, dx by dt is simple cos t. சரியா, டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos t வருது. Now substitute both this value in this equation. We get minus 2 sin 2t divided by cos t. சரியா, இதோட நிப்பாட்டிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக. சரியா, முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல minus 2 sin 2t. சரியா, இந்த ஃபார்மில் பார்த்தோன்னே என்ன ஞாபகம், sin 2tயோட ஃபார்மில் என்ன, cos t 2 cos t, I mean 2 sin t into cos t, அந்த ஃபார்முலா கரெக்டாக. ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் cos tயும் கேன்சல். ஃபைனலி யூ கெட் minus 4 sin t. சரியா, ட்ரிக்னோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டிஸை வச்சு ப்ளே பண்ண தெரியணும். சரியா, இந்த ஸ்டெப்போடு நிப்பாட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 4 மார்க் கொஷினாக இருந்தால் இந்த ஸ்டெப்போடு நிப்பாட்டியிருந்தால் ஒரு 2 மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா, இந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும் ட்ரிக்னோமெட்ரியில் வரும். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் சிம்பிள் தான். x equal to 4t and y equal to 4 by t. சரியா, என்ன பண்ணோம், dy by dx வேணுமா, dy by dxனா dy by dt divided by dx by dt. dy by dt பண்ணோம்னா what will get, minus 4 divided by t square. dy by dt பண்ணோம்னா minus 4 by t square and dx by dt பண்ணோம்னா we get 4. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா minus 1 by t squareன்ட்டு ஆன்சர் வரும். சரியா, ஃபிஃப்த் கொஷின் பார்ப்போம். See, fifth question is simple. X equal to cos theta minus cos 2 theta. அதே மாதிரி y equal to sin theta minus sin 2 theta. சரியா, ஸோ as usual dy by dx வேணும். அப்போ என்ன பண்ணணும், dy by dt divided by dx by dt பண்ணணும். dy by dt பண்ணணும். சரியா, dy by dt பண்ணணும்னா செயின் ரூலில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். சரியா, பட் உங்களோட நோட் புக்கில் கிளியராக ஒரு ஸ்டெப்பாக போடுங்க. நான் இங்கே 2 லைனில் போட்ட ஸ்டெப்பு உங்களுக்கு 8 லைனில் வேணும். சரியா, ஸோ உங்கள் நோட் புக்கில் போகிறப்ப கிளியராக போடுங்க. நான் செயின் ரூல் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு dy by dx of sin theta is cos theta. அடுத்து minus sin 2 theta. sin 2 thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get cos 2 theta. அகெயின் உள்ளே இருக்க தீட்டாவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2 thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா we get 2. கரெக்டாக, 2 theta 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 கிடைக்கல. அந்த மாதிரி 2 thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா we get 2. So finally we can write it as cos theta minus 2 into cos 2 theta. Okay, புரிஞ்சா, சிம்பிள் செயின் ரூல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். Similarly dx by dt. So cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get minus sin theta and minus of cos 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் again we get minus sin 2 theta. வெளியே உள்ளே இருக்க 2 திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get 2. So minus will become plus. So plus 2 sin theta, plus 2 into sin 2 theta. புரியுதா? ஸோ இதுதான் அந்த 2 டிஃப்ரென்சியேஷன். ஸோ என்ன பண்ணணும், கொண்டு போய் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். cos theta minus 2 cos 2 theta divided by minus sin theta plus 2 sin 2 theta. சரியா,
இதை நீங்கள் நினச்சா இன்னும் கூட சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. cos 2 தீட்டாவை பிரிக்கணும், sin 2 தீட்டாவை பிரிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணி போடலாம். பட் என்சிஆர்டியில் இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்து 6வது கொஷின் பாருங்கள். 6 கொஷின் என்ன சொல்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு அதே சிமிலர் டைப் தான் சரியா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே போடுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறமா வரலன்னா கண்டினியூ பண்ணுங்கள் சரியா. ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் y ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா சரியா. ஸோ ஃபஸ்ட்டு dy/dt கண்டுபிடிக்கணும். dy/dtனா எங்கே இருக்குது, இதை வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஏவை வெளியே வச்சுக்கிறேன், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் வி கெட் 0 சரியா. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ dy/dt இஸ் மைனஸ் ஏ இன்ட்டு சைன் தீட்டா. சிமிலர்லி ஏவை வெளியே வச்சுப்போம், தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் வி கெட் 1, சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா. சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, வெளியே இருக்க மைனஸும் சேர்த்தோம்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, dy/dxஐ இப்போ இதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ சைன் தீட்டா டிவைடட் பை ஏ 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஏ கேன்சல் ஆகிடுது. சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. சரி, இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் சரியா. எப்படி, சைன் தீட்டாவை என்ன எழுதிக்கலாம், we can write sin theta as sin theta by 2 and cos theta by 2 சரியா. பேசிக் ஐடென்டிட்டி தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டாவை we can directly write it as 2 into sin theta by 2 சரியா. தெரியலனா இது ஒரு தனி ஐடென்டிட்டியாக எழுதி வச்சுக்கோங்க. இது அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்காதிங்க. இது ரெண்டுத்தையுமே ஒரு தனி ஐடென்டிட்டி மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க சரியா. ஸோ sin theta by 2 and sin theta by 2 cancel. Finally we get சைன் ஸ்கொயர் வரும் இந்த இடத்துல சரியா. சைன் ஸ்கொயர் வரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மினிட், அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் போட மறந்துட்டேன் சரியா. இந்த இடத்துல ஸ்கொயர் வரும். ஸோ ஒரு சைன் தீட்டாவும் 1 சைன் தீட்டா பை 2 கேன்சல் ஆகிட்டு ஃபைனலி யூ கெட் மைனஸ் காட் தீட்டா பை 2 சரியா. 8th கொஷின் பார்ப்போம். a into cos theta plus log tan theta by 2, theta கிடையாது t, sorry t by 2 equal to y என்னது a sin theta by 2. அதே ஸ்டெப் தான், dy/dt dx/dt கண்டுபிடிக்கணும், ஃபைனலாக டிவைட் பண்ணணும். dy/dt is simple, a sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get a cos theta சரி. இது முடிஞ்சு அடுத்து dx/dt பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக செயின் ரூல் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு தனி ஸ்டெப்பாக போடுங்க. ஏவை அப்படி எழுதிக்கிறேன், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஐ கெட் மைனஸ் சைன் டி. இந்த இடத்துல வேறு எதுவும் வேரியபிள் கிடையாது. ஸோ ஐ கேன் லீவ் இட் ஆஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் லாக் இருக்குது, டேன் இருக்குது, டி பை 2 இருக்குது. இதுவும் ஃபங்க்ஷன், இதுவும் ஃபங்க்ஷன், இதுவும் ஃபங்க்ஷன் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா 1 by x வருதா. ஸோ 1 by x இஸ் நத்திங் பட் 1 by tan theta, 1 divided by tan t by 2. ஓகே, அகெயின் இப்போ உள்ளே இருக்க tan thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா, உள்ளே இருக்க tan thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square theta by secant square t by 2. ஓகே, அகெயின் we need to differentiate t by 2. t by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா we get t வந்து 1 ஆகிடும். ஸோ 1 by 2. ஓகே, ஃபைனலாக what we can write, dy/dx equal to a cos t by a into minus sin t secant square t by 2 divided by 2 into tan t by 2 கரெக்டாக. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் சரியா. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, a கேன்சல், காஸ் t அப்படியே இருக்கட்டும், sin t அப்படியே இருக்கட்டும் சரியா. secant square t by 2 divided by 2 into tan t by 2. இதை பார்த்த உடனே என்ன எழுதிக்கலாம், டேனை பிரித்து எழுதிக்கலாம். sin theta by cos theta என்ற ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அடுத்து secant ஸ்கொயர்டை என்ன பண்ணிக்கலாம், 1 by cos square t by 2 போட்டுக்கலாம். cos கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபைனலி யூ கெட் இந்த மாதிரி. இது அப்படியே இருக்குது, 1 divided by 2 into cos t by 2 into sin t by 2 சரியா. நல்லா கவனிங்க, cos t by 2 into sin t by 2 நம்ம என்ன எழுதலாம், directly we can write it as 1 divided by sin t. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது, எல்சிஎம்லாம் எடுத்திங்கன்னா ஃபைனலி யூ கெட் sin t cos t divided by 1 minus sin square t equal to sin t cos t divided by cos square t சரியா. ஃபைனலாக ஆன்சர் வந்து tan thetaன்னு வந்துடும்.
சரியா? புரியுதா? இதெல்லாம் வந்து பேசிக் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தான். கொஞ்சம் பொறுமையாக போட்டுங்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ 10th கொஷின் 9th கொஷின் நீங்கள் போட்டுருங்க, அதுவும் இதே மாதிரி தான். சரியா? 10th கொஷின் பாருங்கள். y = a × sin θ மைனஸ் θ × cos θ. அதே மாதிரி எக்ஸுக்கும் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகே, டேரெக்டாக dy/dx போடுறேன் பாருங்கள். எப்படி போடுறேன் பாருங்கள். டேரெக்ட்லி ஐ எம் அப்ளைங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏவை அப்படியே வச்சுக்கிறேன். நோ நீட் டு சால்வ் ஏ. ஓகே, sin θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get cos θ. θ × cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா u'(v + v') அப்ளை பண்ணணும். ஸோ u' வந்து 1, cos θ அப்படியே போட்டுக்கோங்க. cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin θ மைனஸ் sin θ, அந்த θ அப்படியே வந்துடும். சரியா? சிம்பிள் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி ஐ எம் கெட்டிங் திஸ். ஓகே, கீழே அதே மாதிரி டினாமினேட்டரில் cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin θ, அண்ட் இங்கேயும் திருப்பி u'(v + v') பண்ணிங்கனாக்கா you get sin θ ப்ளஸ் θ × cos θ. ஸோ இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டு ஃபைனலாக இதை எழுதிட்டு ஃபைனலாக ஆன்சர் வந்து tan θன்னு வரும். சரியா? அடுத்து 11th கொஷின் பாருங்கள். சரி, இந்த கொஷின் சிம்பிள் தான். சரியா? 2 மெத்தடில் இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம்டா. சரியா? இந்த கொஷினை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? dy/dx கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு dy/dt கண்டுபிடிக்கணும், அப்புறம் dy/dt கண்டுபிடிக்கணும். பிடிச்சிட்டு ஃபைனலி we can divide this and get the answer. சரியா? இதை சால்வ் பண்ணுறதும் ஈஸி தான். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன பண்ணணும்? செயின் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஏ வந்து என்ன பண்ணிக்கோங்க, டி அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டி உள்ளே இருக்கா, அப்போ ஏ வந்து யூ அசியூம் பண்ணிக்கோங்க, u⁴1/2. அதுக்கப்புறம் du/dt பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி சிமிலராக டீக்குள்ளே இன்னொரு வேல்யூ இருந்துச்சுன்னா அகெயின் we need to என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் தட் வேரியபிள். சரியா? ஸோ சிம்பிளாக செயின் ரூல் வச்சும் நீங்கள் இதை போட்டுடலாம். சரியா? dx/dt கண்டுபிடிச்சிடலாம் செயின் ரூலை வச்சு. சிமிலர்லி dy/dt கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷனில் பண்ண மாதிரி dy/dx ஃபைனலாக கொண்டு வந்துடலாம். சரியா? அப்படி இல்லைனா சரியா, இந்த மெத்தட்லையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். எப்படி? நல்லா கவனிச்சிங்கன்னா, கொஷின் நல்லா கவனிச்சிங்கன்னா, sin inverse t cos inverse t, அடிஷன் ஆஃப் sin inverse t அண்ட் cos inverse t என்னது? π/2. கரெக்டாக? அதுவும் இல்லாமல் பேஸ் என்னது? இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் பண்ண போகிறேன். எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ when I multiply x and y we get whole root of a sin inverse t plus a cos inverse t. பவரில் இருக்குது. சரியா? இது this one is in power. ஓகே, நான் இது ப்ராடக்ட்டில் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக பவரில் இருக்குது. ஸோ a into sin inverse t and a power cos inverse t. சரியா? ஸோ பேஸ் ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது. ஸோ we can directly add the power. கரெக்டாக? ஸோ what I can write, root of a power π/2. கரெக்டாக? this is also a constant, this is also a constant. Differentiation of constant is 0, we know that. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், taking differentiation on both side. இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், நான் இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா u'(v' ஃபார்மில் ப்ராடக்ட்டில் இருக்குல்ல, u'(v + v') ஃபார்மேட்டில் போடணும். ஸோ u' பண்ணோம்னா எக்ஸ் வந்து 1 ஆகிடும், பாக்கி இருக்கிறது y அப்படியே இருக்கும். அடுத்து v-யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் வந்து as it is come here, y-யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get dy/dx. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் a இந்த இருக்குது, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ஃபைனலி we can write it as dy/dx = சால்வ் பண்ணுவோம் -y/x. ஓகே, இது வந்து இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஒரு வாட்டி இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறோம், ஒரு வாட்டி அந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். சரியா? ஜஸ்ட் அப்சர்வ் த கொஷின். இந்த கொஷின் நான் பார்த்ததுக்கப்புறம் இந்த மெத்தட் ஏன் சால்வ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, sin inverse t அண்ட் cos inverse t அண்ட் பேஸ் வந்து ஏஏ. சரியா? இந்த 2 விஷயம் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த மெத்தடில் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் இதே மெத்தடை இப்போ நம்ம சால்வ் பண்ண மெத்தடை நீங்கள் வந்து இந்த கொஷனில் சால்வ் பண்ண முடியுமா? இந்த கொஷனில் சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? எக்ஸ் அண்ட் ஒய்யை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது. கரெக்டாக? இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிறதுனால தனித்தனியாக உங்களால் டிஃபரன்ஷியேட் பண்ணது தான் ஈஸி. ஓகே, சிம்பிள்டா. எந்த கடையில் ரேட் கம்மியாக இருக்கோ அந்த கடையில் தானே போய் வாங்குவோம். சரியா? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் போடுறது தான் வந்து எக்கனாமிக்கல். ஓகே, பட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் போடுறது எக்கனாமிக்கல். ஆல்தோ நீங்கள் வந்து அந்த மெத்தட்லேயும் போடலாம், இதுக்கு முன்னாடி போட்ட மெத்தட்லேயும் போடலாம். சரியா?
காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன முக்கியம்? டைம் தானே முக்கியம். ஸோ எது வந்து லெஸ் டைம் கன்சியூமிங்காக இருக்கோ அதை வந்து நீங்கள் போடுறது பெட்டர். ஓகே, பட் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்தோம்னா பெட்டர் டு கோ வித் த செயின் ரூல். சரியா, எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய எழுதி காட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க் போடுறதும் அதிகமாகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து செயின் ரூல் போய்க்கலாம். சரியா, ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். நம்ம நிறைய மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டாக கொஞ்சம் யோசிக்கணும், எந்த மெத்தட் போட்டால் சீக்கிரம் முடியுன்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்தோம்னா ஈஸியாக இருக்கும். சரியா, இப்போ அடுத்த டாபிக் போயிடலாம்.